Critical minerals collisions. Collision means a group of countries. ஒரு கூட்டணி. Critical minerals collision நம்ம சப்ஜெக்ட் கான்செப்ட்ஸை வச்சு புரிஞ்சுக்கணும். முதல்ல எக்கனாமிக் நேஷனலிசம் அப்படின்ற கான்செப்ட், இது ஒரு பிரதானமான ஒரு கான்செப்ட். நேஷனலிசம் பத்தி நம்ம எங்க படிச்சோம்? ரியலிஸ்ட் தியரியில படிச்சோமா? ரியலிஸ்ட் தியரியில படிக்கிறோம் இல்லையா? கரெக்டா? ரியலிசம் தியரி கீழே கண்ட்ரிஸ் நேஷனல் இன்ட்ரெஸ்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, அதற்கு பவரை யூஸ் பண்ணுவாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் பொருளாதாரம், எக்கனாமிக்ஸை வச்சு நேஷனலிசம் அப்படின்ற கான்செப்ட் நம்ம பார்க்கிறோம். இதுதான் எக்கனாமிக் நேஷனலிசம். இந்த அடிப்படையில் நிறைய நாடுகள் இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய எக்கனாமிக் ஸ்ட்ரென்த்தை அவங்க என்ஹான்ஸ் பண்றாங்க, அதிகரிக்கிறாங்க. பொருளாதார சக்தியை அதிகரிக்கிறதன் மூலமாக அவங்களால என்ன பண்ண முடியும்? ஸ்டேட் சாவரிட்டியை ஸ்ட்ரென்தன் பண்ண முடியுமா? இறையாண்மையை அவங்களால உறுதி செய்ய முடியும். உண்மைதானே? இப்போ உங்க ஃபேமிலி இருக்கீங்க, உங்க ஃபேமிலியுடைய எக்கனாமிக் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு மற்றவங்களை நம்பி இருக்க மாட்டீங்க இல்லையா? ஸ்டேட் இட் செல்ஃப் இஸ் அ ஹியூமன் கம்யூனிட்டி. ஆமே கரெக்ட்? ஒரு நாடுங்கிறது எப்படி பார்க்குறோம்? மனிதர்கள் சேர்ந்து செயல்படக்கூடிய ஒரு குழுவா பார்க்குறோம். ஸோ முதல்ல ஸ்டேட் சாவரிட்டி ஸ்ட்ரென்தன் ஆகுது. ரெண்டாவது, ஸ்டேட்ஸ்க்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குது எக்கனாமிக் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்றதுனால? எஸ், வெரி குட். ஹெஜிமோனி, தங்களுடைய ஆதிக்கத்தையும் அதிகப்படுத்திக்கலாமா? அதிகப்படுத்திக்கலாம். அண்டர்ஸ்டுட்? வேற இதுல பெனிஃபிட்ஸ் என்ன? அவங்களுக்கு செக்யூரிட்டி கிடைக்குமா? am I right? செக்யூரிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் மிலிட்ரி ஸ்ட்ரென்த். பொருளாதாரம் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது ராணுவமும் ஸ்ட்ராங்கா தானே இருக்கும் இல்லையா? ஸோ நிறைய பலன்கள் இதுல இருக்கு. இந்த கான்செப்ட் புரிஞ்சுதுங்களா? எக்கனாமிக் நேஷனலிசம். இன்னைக்கு நிறைய நாடுகள் இந்த எக்கனாமிக் நேஷனலிசம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஆஸ் வெல் அஸ் ஸ்ட்ராட்டஜி இதை கையில் எடுத்திருக்காங்க. இதற்கு முக்கியமான எக்ஸாம்பிள்ஸா நம்ம எந்த நாடுகளை பார்க்குறோம்னா சில கிரேட் பவர்ஸை பார்க்குறோம், ஆதிக்க சக்திகளை பார்க்குறோம். உதாரணத்துக்கு சைனா. சைனா இன்னைக்கு கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அப்படின்னு வரும்போது இதுல அவங்க எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. சைனாக்கு கிரிட்டிக்கல் மினரல்ஸ்ல ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ்ல பாத்தீங்கன்னா முக்கியமா லித்தியம், கோபால்ட், காப்பர் போன்ற மினரல்ஸ் இதுல வந்துடும். இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் ஏன் சொல்றோம் அப்படின்னா தே ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எஸ் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், டெக்னாலஜிக்கல் இன்டர்வென்ஷன்ஸ், எஸ் அண்ட் மிலிட்ரி ஸ்ட்ரென்த். நிறைய டொமைன்ஸ்ல இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் உடைய அப்ளிகேஷன் இருக்கு. ஓகேவா? கிரீன் எனர்ஜி, ஆட்டோமொபைல், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், மிலிட்ரி, ஏரோஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். அதனால நாடுகள் என்ன பண்றாங்கன்னா இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ்ல எனக்கு ஸ்ட்ரென்த் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சைனா பொறுத்த வரைக்கும் அவங்க எக்ஸ்போர்ட் கண்ட்ரோலை அப்ளை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 60% மைனிங் இன் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் சைனால நடக்குது. அரௌண்ட் 90% ப்ராசஸிங் சைனால நடக்குது. அப்ப கிட்டத்தட்ட ஒரு நியர் மொனோபொலி சைனாக்கு இருக்கா? இருக்கு. பாருங்க. ஸோ எக்கனாமிக் ஸ்ட்ரென்த் மூலமா நாடுகள் அவங்களுடைய சாவரிட்டியை அவங்க ஸ்ட்ரென்தன் பண்றாங்க, அவங்களுடைய மிலிட்ரி கேப்பபிலிட்டிஸையும் அவங்க ஸ்ட்ரென்தன் பண்றாங்க. சைனா கிட்ட கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அதிகம் இருக்கிறதுனாலையும் கெப்பாசிட்டி அதிகம் இருக்கிறதுனாலையும் இது அவங்களுக்கு இன்டைரக்டா மிலிட்ரி ஸ்ட்ரென்த்தையும் கொடுக்குது.
இந்த எக்கனாமிக் நேஷனலிசம் இதோட ரிலேட்டட் கான்செப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் நேஷனலிசம். ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் இருக்கு இல்லையா, ரிசோர்ஸை கண்ட்ரோல் பண்றது. இப்போ சைனானுடைய எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல் இதில் வரும், ரிசோர்ஸ் நேஷனலிசம்னு வரும். புரியுதுங்களா? சில நாடுகள் இதை எப்படி பண்ணுவாங்கன்னா டெக்னாலஜி வச்சு பண்ணுவாங்க. இது பேர் டெக்னோ நேஷனலிசம். இதை யார் பண்றா? இதை சைனாவும் பண்ணுவாங்க. சைனா கிட்ட நிறைய இம்பார்ட்டன்ட் டெக்னாலஜிஸ் இன்னைக்கு இருக்கு. அதை தாண்டி இது யார் பண்ணுவா? டெவலப்டு கண்ட்ரீஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் யூஎஸ், யூரோப், இவங்கெல்லாம் பண்றாங்க. கரெக்டா? இது டெக்னோ நேஷனலிசம். காட் இட்? டைவான் எக்ஸாம்பிளா சொல்லலாம். டைவான் வந்து எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங்ல ஒரு ஜெயண்ட். அது அந்த செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் வரும்போது கிட்டத்தட்ட 90% ஆஃப் மேனுஃபேக்சரிங் தைவான்ல நடக்குது. ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸா சொல்லலாம். ரிசோர்ஸ் நேஷனலிசம் கான்செப்ட் எது கீழே வருது? எக்கனாமிக் நேஷனலிசம் படிச்சோம் இல்லையா, அது கீழே வருது. எக்கனாமிக்ன்றது ஒரு பிராட் கான்செப்ட். அதுக்குள்ள ஸ்பெசிஃபிக்கா பாத்தீங்கன்னா இயற்கை வளங்கள்ல கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா ரிசோர்ஸ், டெக்னாலஜியில கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா டெக்னோ நேஷனலிசம். புரியுதா? எஸ் எஸ். அவர் சொன்னது போல இதுல இன்னொரு அசோசியேட்டட் கான்செப்ட் எக்கனாமிக் ப்ரொடெக்ஷனிசம். தன்னுடைய பொருளாதாரத்தை உறுதி செய்வது, பாதுகாப்பது. ஸோ இதுதான் பிராட் கண்டெக்ஸ்ட் ஃப்ரேம் ஒர்க். இப்போ ஸ்பெசிஃபிக்காக கிரிட்டிக்கல் மினரல்ஸ் பற்றி ஃபர்தராக பார்ப்போம். அமெரிக்கா கிரிட்டிக்கல் மினரல்ஸை செக்யூர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சில நாடுகளோட அவங்க கோஆபரேஷன்ல இருக்காங்க. உதாரணத்துக்கு ஆப்பிரிக்காவில் லாபிட்டோ காரிடார் அப்படிங்கிற ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காரிடாரை பில்ட் பண்ணிட்டு வராங்க. லாபிட்டோ. யுக்ரைனோட பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் மினரல்ஸ்ல ஒர்க் பண்றாங்க. ஓகே. கிரிட்டிக்கல் மினரல்ஸ்ல ஒரு நாடு தன்னுடைய டிபெண்டன்ஸை எப்படி குறைச்சிக்கிட்டு எப்படி செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆகுறது, இதற்கு தீர்வுகள் என்னவா இருக்கும் சொல்லுங்க? சப்ளை செயினை டைவர்சிஃபை பண்ணணும். கரெக்டா? ஒரே நாடை நம்பாம அல்லது ஒரு சில நாடுகளை மட்டும் நம்பாம பல நாடுகள் கிட்ட இருந்து சோர்ஸ் பண்ணது பேர் தான் சப்ளை செயின். சப்ளை செயின் அப்படின்றது இந்த ட்ரேட் நடக்கக்கூடிய இந்த பிராடர் நெட்வொர்க்கை தான் சப்ளை செயின் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் புரியுதா? எஸ் சார். எஸ். அப்புறம் வேற என்ன பண்ணணும் சொல்லுங்க? வேற என்ன பண்ணுவாங்க நாடுகள்? சப்ளை செயினை டைவர்சிஃபை பண்றாங்க. இன்னொன்னு எஸ், டொமஸ்டிக் கேப்பபிலிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா ரேர் எர்த் மெட்டல்ஸ் இருக்கு. ரேர் எர்த் மெட்டல்ஸும் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் கீழே தான் வரும். இந்தியாவில் ரேர் எர்த் இருக்கு. பட் இந்தியா பொறுத்த வரைக்கும் மைனிங் ப்ராசஸிங்ல நம்ம வீக்காக இருக்கும். அப்போ அவர் சொன்னது போல டொமஸ்டிக் கேப்பபிலிட்டிஸ் இதை இன்க்ரீஸ் பண்ணும் இல்லையா? வேற என்ன பண்ணணும்? எஸ், கரெக்ட். ஆல்டர்னேட்டிவ் காரிடார்ஸ். இப்போ இந்தோ பசிபிக்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சில முக்கியமான சோக் பாயிண்ட்ஸ் இருக்கு. சுயஸ் கனால், ஸ்ட்ரெயிட் ஆஃப் மலாக்கா, சவுத் சைனா சி, இதெல்லாம் சொல்லலாம். ஸோ நம்ம வந்து இந்த ஜியோ ஸ்ட்ராட்டஜிக் சோக் பாயிண்ட்ஸை மட்டும் நம்பிடக்கூடாது. ஏன்னா அது எப்போ வேணா சோக் ஆகும். அப்போ நமக்கு இந்த சப்ளை செயின் பாதிக்கும். அப்போ முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா நிறைய காரிடார்ஸ்ல நம்மளுடைய ப்ரெசன்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். உதாரணத்துக்கு இந்தியா நம்ம ஐஎன்எஸ்டிசி அப்படிங்கிற காரிடார்ல மெம்பரா இருக்கும். ஐஎன்எஸ்டிசி. இன்னொன்று ஐஎம்இசி, இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் காரிடார்.
ஈஸ்டர்ன் மிடில் காரிடார். ஈஸ்டர்ன் மிடில் காரிடார் வந்து இந்தியாவை ரஷ்யாவோட கனெக்ட் பண்ணுது த்ரூ த சி. அப்ப இது வந்து ஒரு மேரிடைம் காரிடார், இஎம்சி. எல்லா பாயிண்ட்ஸையும் நோட் பண்ணுங்க. வேற என்ன பண்ணணும் வே ஃபார்வர்ட்ல? அலையன்சஸ் ஆர் கொலிஷன்ஸ் ஃபார்ம் பண்ணணும் இல்லையா? மற்ற நாடுகளோட இணைஞ்சு ஒர்க் பண்ணும். காட் இட்? ஆம் ஐ ரைட்? இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய முயற்சிகள் எடுத்திருக்கோம். சார் அதே போல மற்ற நாடுகளோட சேர்ந்து நம்ம ஒர்க் பண்றோம். முக்கியமான இனிஷியேட்டிவ்ஸ் நோட் பண்ணிக்கங்க. குவாட், கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அலையன்ஸ். குவாட் நாடுகள் சைனா மேல இருக்கக்கூடிய டிபெண்டன்ஸை குறைச்சு அவங்க கிரிட்டிக்கல் மினரல்ஸ்ல அவங்க என்ன பண்றாங்க? கோஆபரேஷனை கொண்டு வராங்க, செல்ஃப் ரிலையன்ஸை கொண்டு வராங்க. ஆஸ்திரேலியால பாத்தீங்கன்னா ஜனத்தொகை கம்மி, பெரிய நாடு, அங்க நிறைய கிரிட்டிக்கல் மினரல்ஸ் இருக்கு. அங்க இருந்து சோர்ஸ் பண்ணலாமா? பண்ணலாம். அடுத்து பாக்ஸ் சிலிக்கா. இது ரீசெண்டா ஃபார்ம் பண்ணப்பட்ட ஒரு அலையன்ஸ். இது யூஎஸ் லெட் அலையன்ஸ். இன்னொன்னு எஸ்சிஆர்ஐ. இதுல இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா மெம்பர்ஸா இருக்கும். இன்னொன்னு எம்எஸ்பி, மினரல் செக்யூரிட்டி பார்ட்னர்ஷிப். இந்த மூணும் யூஎஸ் லெட். எம்எஸ்பி, பாக் சிலிக்கா, குவாட், இது மூணும் யூஎஸ் லெட். குவாடுங்கிறது யூஎஸ் உடைய ஹெஜ்மோனி அதிகம் இருக்கக்கூடிய ஒரு அலையன்ஸ். லீகலா ஐ மீன் அது லீகல் கிடையாது, இன்ஃபார்மல் அலையன்ஸ் தான். டெக்னிக்கலா யூஎஸ் லெட்னு நம்ம சொல்லலாம். அதை குவாட் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அலையன்ஸ். புரியுதுங்களா சொல்றது? சரி, இந்தியாவுக்குள்ள நம்ம டொமஸ்டிக்கா என்னெல்லாம் பண்ணிருக்கோம், இதோ நமக்கு முக்கியம். ஜிஎஸ்ல படிச்சிருக்கீங்களா? எக்கனாமில? எஸ், நேஷனல் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் மிஷன். இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்றோம். இந்தியாவுக்குள்ள கிரிட்டிக்கல் மினரல் காரிடார், ரேர் எர்த் காரிடார், இதை நம்ம டெவலப் பண்ணிட்டு வரோம். நிறைய ஸ்டேட்ஸ்ல பண்றோம். மெயின்லி இந்த ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா, தமிழ்நாடு, ஒடிசா, ஆந்திர பிரதேஷ், இங்க ரேர் எர்த் காரிடார்ஸை பில்ட் பண்றோம். அப்புறம் நம்முடைய மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் டெவலப்மெண்ட் ஆக்ட் 1957 இதை லிபரலைஸ் பண்ணியிருக்கோம். பிரைவேட் செக்டர் பார்ட்டிசிபேஷனை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஜிஎஸ் உள்ள போக வேண்டாம். முக்கியமான இனிஷியேட்டிவ்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட போதும். ஓகே, அடுத்தது இந்தியா போலவே மிடில் பவர்ஸோட நம்ம இணைஞ்சு வேலை செய்ய ரெடியா இருக்கோம். கிரிட்டிக்கல் மினரல்ஸ் கோஆபரேஷனுக்கு இந்த கான்செப்டை மிடில் பவர் கொலிஷன் சொல்றோம். ஆல்ரெடி இந்த கான்செப்ட் நான் சொல்லி கொடுத்துருக்கேன், ஞாபகம் இருக்கா? இது படிச்சோமா? மிடில் பவர் கொலிஷன்ஸ். மிடில் பவர்ஸ் மத்தியில் இருக்கக்கூடிய ஒத்துழைப்பு தான் மிடில் பவர் கொலிஷன் சொல்றோம். இதை நம்ம கிரிட்டிக்கல் மினரல்ஸ்க்கும் யூஸ் பண்றோம். மிடில் பவருங்கிறவங்க யாரு? சூப்பர் பவர், கிரேட் பவருக்கு அப்புறம் மிடில் பவர். இவங்களுக்கு மெயினா அவங்களுடைய ரீஜன்ல தான் டாமினன்ஸ் அதிகமா இருக்கும், ஹெஜிமோனி அதிகமா இருக்கும். கிரேட் பவர்ஸ்க்கும் சூப்பர் பவர்ஸ்க்கும் வேர்ல்ட் லெவல்ல டாமினன்ஸ் இருக்கும். இவங்களுக்கு எங்க டாமினன்ஸ் இருக்கும்? மெயினா ரீஜன் லெவல்ல இருக்கும். மிடில் பவர் கொலிஷன்ஸ் இது கீழே இந்தியா முக்கியமா ஒர்க் பண்ணக்கூடிய நாடுகள் பார்த்தோம்னா ஆஸ்திரேலியா, கனடா, இட்டலி, இவங்களெல்லாம் சொல்லலாம். ஜப்பானுமே இதில் சேர்த்துக்கலாம்.
ஜப்பான் பொறுத்த வரைக்கும் மினரல் ரிசோர்ஸ் கம்மியா இருக்க நாடு. பட் டெக்னாலஜி அப்படின்னு வரும்போது ஜப்பான் சுப்பீரியர். ரீசைக்ளிங் அப்படின்லாம் வரும்போது ஜப்பான் கிட்ட இருந்து நம்ம டெக்னாலஜி வாங்கலாம். இதை தாண்டி ஒரு சில ரீஜன்ஸ்ல நம்ம கிரிட்டிக்கல் மினரல்ஸை அதிகமா சோர்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா, லாட்டின் அமெரிக்கா. லாட்டின் அமெரிக்கால பெரிய நாடு, முக்கியமான நாடு பிரேசில். அதை தாண்டி பெரு, சில்லி, எஸ் அர்ஜென்டினாவும் கூட. இங்கெல்லாம் ரேர் எர்த் மெட்டல்ஸ் அதிகமா இருக்கு. ஆப்பிரிக்கால பல நாடுகள்ல ரேர் எர்த் மெட்டல்ஸ் இருக்கு. சென்ட்ரல் ஏஷியா இங்கேயும் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ இந்த பகுதிகளில் இருந்து நம்ம கிரிட்டிக்கல் மினரல்ஸை சோர்ஸ் பண்றதுனால நம்மளுடைய சப்ளை செயினை ஸ்ட்ரெங்தன் பண்ண முடியும், டைவர்சிஃபை பண்ண முடியும், டிபெண்டன்ஸை குறைக்க முடியும். புரியுதா? எனி டவுட்? மெயின்ஸ் எக்ஸாம்ல கேள்வி வருது கிரிட்டிக்கல் மினரல் சம்பந்தமா. நம்ம எடுத்திருக்க நோட்ஸ்ல இருந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் எழுதினாலே நல்ல மார்க் வந்துடும். 20 மார்க்குக்கு குறைஞ்சது 7.5 மார்க் போட்டுருவாங்க. குறைஞ்சது நான் சொல்றேன். சரியா? நியூஸ் பேப்பர் கொடுங்க. சொல்லுங்க. காப்பர்ன்றது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான மினரல். ஸ்டெர்லைட்டை பத்தி என்ன சொன்னீங்க? காப்பரும் இந்தியா நேஷனல் செக்யூரிட்டிக்கும் இம்பார்ட்டன்ட். நேஷனல் செக்யூரிட்டி முக்கியம். இப்போ நம்ம படிச்சது எல்லாமே அப்ளை ஆகும். ஆனா அது சஸ்டைனபிளா இருக்கா? எந்த இடத்துல கொண்டு வராங்க? ஈஸ்டர்ன் ரீஜன்ல காப்பர் அதிகமா இருக்கு. ஒடிசா, ஜார்க்கண்ட்லாம் இருக்கு. அங்க இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டும் கம்மி. அங்க ஓப்பன் பண்ணா பெட்டரா இருக்கும். ஜாப்ஸும் கிடைக்கும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் ஆகும். இங்க பண்ணணுமா? இந்த யோசனை இருக்குல்ல, இங்க வந்து தான் ரிஃபைன் பண்ணுமா? அங்க வச்சே ரிஃபைன் பண்ணலாம்ல? கரெக்டா இல்லையா? ஸோ அப்படி பண்ணா பெட்டரா இருக்கும். சொல்றது புரியுதுங்களா? ஈஸ்டர்ன் இந்தியா தான் ரூர் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. எப்படி ஜெர்மனில ரூருங்கிற மினரல் ரிச் ரீஜன் இருக்கோ, இந்தியாவில் இது ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா, இந்த சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ, ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், சத்தீஸ்கர், இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பேக்வர்டா இருக்கு. நக்சலிசம் இங்க தான் ஒரு ஸ்டேஜ்ல ரொம்ப அதிகமா இருந்துச்சு ஒரு காலத்துல. காரணம் என்னன்னா அங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பூரா இருக்கு, டெவலப்மெண்ட் இல்ல, ட்ரைபல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு. அப்ப இங்க நம்ம என்ன கொண்டு வரோம்னா சஸ்டைனபிள் இண்டஸ்ட்ரியலைசேஷனை கொண்டு வந்துடும். அப்ப டெவலப்மெண்ட்டை கொண்டு வரலாம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்டு பண்ணலாம். இந்த ஸ்டேட்ஸ் அதிகமா இந்தியாவுக்கு இண்டஸ்ட்ரியல் கான்ட்ரிபியூஷன் கொடுக்கும். ஓவரால் ஜிடிபி அதிகமாகும். பாருங்க, இதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ணா பெட்டரா இருக்கும். சரியா? ஸ்டெர்லைட் வேணும் தான், தப்பு இல்லை. சஸ்டைனபிளா பண்றாங்களா இல்லையா, எந்த இடத்த சூஸ் பண்ணிருக்காங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டில் தான் பண்ணுவேன் அடம் பிடிக்கிறான் அப்படின்னா அது தப்பு. அப்படியே இங்க பண்ணோம், வேற வழி இல்லை, ஆல்ரெடி கெப்பாசிட்டி பில்டிங் பண்ணிட்டாங்கனாலும் லிமிட்டடா ஆப்ரேஷன்ஸ் வைக்கணும். அது வந்து என்விரான்மெண்ட்டை பாதிக்கக்கூடாது. இதுதான். ஸோ நம்ம நாலேஜை வச்சு யோசிச்சா நமக்கே தெரியும். ஆனால் இது அரசியல்வாதிகள் பேச மாட்டாங்க இல்லையா? நான் கூட வீடியோ கொடுத்துருந்தேன் சேனல்ல இல்லையா? நேற்று முடிஞ்சு போச்சா கதை பார்த்தீங்களா? நான் ஒன்ன பேசுனேன், நீ என்ன பேசுன, 2 பேரும் ப்ரௌனி பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிட்டாங்க. நான் மனைவியோட வாழ்றேன். இதெல்லாம் ஏன் சார் இங்க வந்து சொல்றீங்க? ப்ரௌனி பாயிண்ட்னா தெரியுமா? ப்ரௌனி பாயிண்ட்னா தனக்கு சாதகமா சில பாயிண்ட்ஸ், அதாவது சில விஷயங்களை அந்த அரசியல்வாதிகள் சாதகமா உருவாக்கி வச்சுப்பாங்க. இது பேர் தான் ப்ரௌனி பாயிண்ட். ரியல் அச்சீவ்மெண்ட்டா இருக்காது. ஓகே, புரியுதுங்களா? உதயநிதி பிளான் பண்ணி தான் பேசினாரு. லாஸ்ட் என்ன சொல்லிட்டாரு? நான் அப்படி பேசல, நான் மனைவியோட வாழ்றேன். ப்ரௌனி பாயிண்ட் வந்துருச்சா? அந்த பக்கம் ப்ரௌனி பாயிண்ட் வந்துச்சு பாருங்க. என்ன, நீ ஒரு இம்மாறு இல்லை, பெண்களை மதிக்காதவரு. 2 பேருக்கும் என்னாச்சு? சாதகமாயிருச்சு. யார் ஏமாத்துட்டாங்க? மக்கள் தான் ஏமாத்துட்டாங்க. ஸ்டெர்லைட் போராட்டம் நடத்தினா இப்படிதான் போகும் பாருங்க. இவர் பேச அவர் பேச இதை மறந்துடுவோம். இந்த மாதிரி யாரும் பேச மாட்டாங்க, அப்படியே கடந்து போய்கிட்டே இருப்பாங்க. புரியுதுங்களா? இது பேர் தான் டொட்டாலிட்டேரியனிசம்னு அண்ணா ஆரண்ட் சொல்லுவாங்க. சரியா? டெமகாகரி. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அந்த வீடியோ பார்த்தேன். அது டெலிபரேட்டா தான் பேசியிருக்காரு. டெலிபரேட்டா பேசியிருக்காரு. ஆல்ரெடி பேசியிருந்தாரு ஒரு 6 வருஷம் முன்னாடி. நான் தான் யோசிச்சேன், ஆல்ரெடி பிரச்சனை ஆச்சா, கொஞ்சம் கத்துருப்பாருன்னு நினைச்சேன். மறுபடியும் பேசியிருக்காரு. இந்த சோ கால்டு ஜேர்னலிஸ்ட்லாம் எப்படி கொண்டு வர போறாங்க பாருங்க. ஒரு சாணக்கிய தந்திரி பிளான் பண்ணி பேசி வம்புக்கு எடுத்து அப்புறம் ஜெயிலுக்கு போய் மக்கள்கிட்ட அதை கொண்டு போறாங்க. இப்படிதான் இருப்பீங்களா சார்? இப்படி திறந்தாழ்ந்து பேசிதான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்களா? டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேம்ஸ் ஜிஎஸ்ல பாத்தீங்களா? டிஜிட்டல் அரெஸ்ட்னா தெரியும் இல்லையா? இது
ம். ஐயாயிரம் பேஜ் வாங்க. நியூ டெவலப்மெண்ட் அப்டேட் ஏதாவது இருக்கா பாருங்க. ஹவுதீஸ் சவுதியை அட்டாக் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே படிச்சிட்டோமா? பேக்ரவுண்ட் படிச்சிட்டோம் இல்லையா? US has used virtually all of its precision missiles during Iran war. Okay. Dhaka proposes death penalty in enforced disappearance cases. இதை இந்தியா அண்ட் சவுத் ஏஷியாக்குள்ள பார்க்கணும். இந்தியாவுக்கு தற்போதைக்கு நெய்பர்ஸோட ஒரு ஃபிக்ஷியஸ் ரிலேஷன்ஸ் தான் இருக்கு. ஒரு நல்ல உறவு இல்லை. இந்த கண்டெக்ஸ்ல நம்ம ஷேக் ஹசீனா அவங்கள பார்க்கணும் இல்லையா? ஐஆர்ல இன்டர்நேஷனல் குளோபல் 2 கான்செப்ட் நீங்க பார்ப்பீங்க.